அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு சட்னி. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் இப்போது சூடான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாவை போட்டுக்கலாம். நான் அது கூட காஷ்மீரி சில்லி 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைன்னா நார்மல் பட்டை மிளகாவே நம்ம போட்டுக்கலாம். காய்ந்த மிளகாவை கொஞ்ச நாள் இது தண்ணியில் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு மிளகாய் ஊற வச்சோம். அது நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ ஆறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சட்னிக்கு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நிறையா மிளகாய் சேர்த்துக்கலாம், நல்ல காரமாக வேணும்னா. அப்புறம் கூட சட்னி வேணும்னாலும் நம்ம ஜாஸ்தி மிளகாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி தக்காளியும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இது கூட பூண்டு வச்சு அரைக்க போகிறோம். அதனால் மிளகாய் காரத்தை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி பார்க்கலாம். இது 3ஐயும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னியை நம்ம கொஞ்சம் பாதி அரைச்சிட்டு வந்துருக்கோம். மிளகாவும் தக்காளியும் வச்சு இந்த மாதிரி பாதி அரைஞ்ச ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் இப்படியே ராவாகவே சாப்பிட்டாலும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, அதுக்கெலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிட்டும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இதை இந்த மாதிரி ராவாக சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது கூட சாப்பிட்றதுக்கு தாளிச்சும் நம்ம சாப்பிட்லாம். நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம கடாய் வச்சிட்டோம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சட்னி நல்லா தாளிச்சாச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு சட்னி நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி, தோசை, ஆப்பம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி சட்னி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.